அப்படிங்கிற அடிப்படையில அமைச்சர்களை அனுப்பி அவங்க உள்ளுக்குள்ள பூந்து ஆட்களை பிரித்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து போட்டு போட்டு வெள்ளம் வந்த உடனே மீதி பணத்தை கொடுத்து இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடக்கு. இல்லைன்னா 82% எதுக்கு சார் வாக்களிக்கணும்? சட்டசபை தேர்தலுக்குள்ள ஜெயிச்சதுன்னா அடுத்த முறை திமுக ஜெயிச்சது இல்ல. அந்த வகையில 2026 வரைக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. முடிஞ்சா திருந்துங்க, அப்படி இல்லைன்னா வருத்தப்படப்படும். இடைத்தேர்தல்ல நீங்க வெற்றி பெறுங்க, பெற்றால்தான் நீங்க பொது தேர்தல்ல தோத்து போயிடுங்க. ஏன்னா தமிழக வரலாறு அப்படித்தான் இருக்கு. இடைத்தேர்தல்ல நீங்க ஜெயிச்ச கட்சி எதுவுமே அதற்கு பின்னாடி வந்த பொது தேர்தல்ல ஜெயிக்கல அப்படின்னும் போது நீங்க தோக்க போகிறீங்க. நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தல், விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் இப்பதான் சமீபத்துல நேற்றுதான் முடிவுகள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை முடிஞ்சிருக்கு. இடைத்தேர்தல் அப்படின்னாலே கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாமே பிரச்சாரம் பண்ணி அதிமுக தேர்தலே புறக்கணிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கள்ளக்குறிச்சி விஷயம் தேர்தலை பிரதிபலிக்கும் அப்படிலாம் நிறையவே எதிர்பார்த்தாங்க. இது எதுவுமே எதிர் பிரதிபலிக்காம திமுக மிக பெரிய அளவுல கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இதை பத்தி நான் தொடர்ந்து விரிவா பேசுறதுக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு டிடிஎஸ் ரவி சார். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம அதிமுக தேர்தலே புறக்கணிச்சிருந்தாங்க. தேர்தலை புறக்கணிச்சு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சொல்லப்போனா நாம் தமிழரும் போய் அவங்ககிட்ட ஆதரவு கேட்டிருந்தாங்க, பாமகவும் ஆதரவு கேட்டிருந்தாங்க. இவங்களுடைய ஓட்டு அதிமுக ஓட்டு கண்டிப்பா திமுகவுக்கு போகாது. நேரடியா அம்மாவை நேசிக்கிறவங்க, எம்ஜிஆர் நேசித்தவங்க யாருமே போய் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இதுல அதிமுகவினர் மட்டும் என்னவோ கொண்டு போய் திமுகவுக்கு வாக்களித்தாங்கிற மாதிரி பாக்காதீங்க. அடிப்படையில ஒரு 20,000 ரூபாயை கொடுத்தா சரி, என்னங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு எம்எல்ஏவா இருக்க போறாரு, அப்படி என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட போறாரு, பரவாயில்ல இருக்கட்டும், நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். சோ இதுல மக்கள் விலை போகின்றார்கள், விலை போக வேண்டும், காசு வாங்கிட்டு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு பண்டம் மாதிரி ட்ரீட் பண்றதுங்கிறது திமுகவுடைய வேலையாக இருந்து கொண்டு வருகிறது. அதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த ஒரு நாட்டுக்காக ஓட்டு போடுறோம், கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஈவிகே இளங்கோவன் ஐயா 2 வருடங்களுக்கு எம்எல்ஏவாக இருப்பார் அப்படின்னா ஈவிகே இளங்கோவன் ஐயாவுக்கு நல்லா தெரியும், ஒரு ராஜ்யசபா சீட்டு 6 வருஷம் அதனுடைய விலையே 150 கோடி தான். ஒரு எம்எல்ஏக்கு போய் எதுக்கு 200 கோடின்னு அவர் ரொம்ப மனசு நொந்து போயிருந்திருப்பார். ஆனா வேற வழி இல்லை, வெறும் வெறித்தனம் அப்படிங்கிற அடிப்படையில அமைச்சர்களை அனுப்பி அவங்க உள்ளுக்குள்ள பூந்து ஆட்களை பிரித்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து போட்டு போட்டு வெள்ளம் வந்த உடனே மீதி பணத்தை கொடுத்து இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடக்கு. இல்லைன்னா 82% எதுக்கு சார் வாக்களிக்கணும்? பொது தேர்தல்ல இல்லாத அக்கறை, பாராளுமன்ற தேர்தலில் இல்லாத அக்கறை, சட்டமன்ற தேர்தலில் இல்லாத அக்கறை அந்த மக்களுக்கு எதுக்காக இந்த இடைத்தேர்தலுக்காக வரணும்? ஏன் 82% ஓட்டு போடுறாங்க? அதை நம்ம யோசிக்க மாட்டோமா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 32,000 வாக்குகள் தான் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாமக அந்த தொகுதியில வாங்கியிருந்தது. இப்போ ஏப்ரல் 19 ஓட்டு போட்டது. ஆனால் இப்ப 56,000 வாக்கு வந்திருக்கு. அப்போ அதிமுக களத்துல இருந்தது, இப்ப இல்ல. இவ்வளவுதான் வித்தியாசம். அதிமுகவுக்கு ஏப்ரல் 19 நாம எல்லாரும் ஓட்டு போடும்போது கிடைத்த வாக்குகள் 60,000. அதுல கிட்டத்தட்ட 22,000 இந்த முறை பாமகக்கு போயிருக்கு. 2,000 வாக்குகள் நாம் தமிழருக்கு போயிருக்கு. நாம் தமிழர் 2021லயும் 8,000 வாக்கு, 2024லயும் 8,000 வாக்கு தான் விக்கிரவாண்டியில வாங்கிச்சு. இந்த முறை 10,000 வாங்கி. ஆக இந்த 24 + 2 26,000 வாக்குகளை தவிர மீதி 34,000 வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு. அதிமுக காரன் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இது இன்னைக்குன்னு இல்லை,
ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அம்மா நின்றாங்க இல்லையா, அப்போ 82% வாக்குகள் வந்தது. அப்பவும் திமுக காரன் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. காரணம் காசு, வேற எதுவுமே கிடையாது. அதிமுகவோட ஓட்டு யாருக்குமே விழுகாது, நோட்டாவுக்கு தான் விழுகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இப்போ அதிமுக வந்து இதனால அவங்களுக்கான மைனஸ் பாயிண்டா இல்ல கிரேஸ் பாயிண்டா சார் அது? இல்ல இப்ப நீங்க நீ தப்பு பண்ணா நீ உன்னை கண்டுபிடிச்சிருவ. இந்த தட்டுல வந்து சூடம் ஏற்றி கையெழுத்து சத்தியம் வாங்கு. காசு வாங்கினவன் நேர்மையா போயிடுவான். அவனுக்கு என்ன தெரியும்? ஓட்டு போட சொன்னா ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கு. அவனுக்கு நோட்டால போடணும், எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிற அவசியங்களே அவனுக்கு கிடையாது. எடப்பாடி ஐயா ஏதோ ஒரு காரணத்துக்காக இதுல போட்டியிடாம இருக்காரு. அது நேர்மையான ஒரு விஷயம். இந்த இடைத்தேர்தல நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டான விஷயம். ஆனால் பாமக அப்படி எடுத்துக்கிடல. இடைத்தேர்தல நம்ம போட்டி போடுவோம், நம்ம பலத்தை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு போட்டியிடுச்சு. தன்னுடைய பலத்தை பாமக தெரிஞ்சுக்கிச்சு. மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டா பயம். இந்த ஆள் வந்து அடிச்சிருவான், இந்த ஆள் கொன்னுருவான். மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் நடு ரோட்ல கொலை பண்ணிட்டு ரொம்ப அசால்ட்டா போயிட முடியுது. கொலை பண்ணவன் நான் தான் கொலை பண்ணேன்னு அடுத்த 10வது நிமிடம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ற அளவுக்கு மகாத்மாக்களா இருக்காங்க. ஒரு கொலை செய்தவன் தப்பித்து ஓட வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாம நான் தாங்க தப்பு பண்ணேன், எங்களுக்கு தூக்கி ஜெயில வைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மகாத்மா இருக்காங்க. அப்ப அந்த வாக்காளன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கண்ணை மூடிட்டு ஓட்டு போடத்தான் செய்யும். அதைத்தான் நடந்திருக்கு. ஆனால் அண்ணாமலை ஐயா சொன்ன மாதிரி இடைத்தேர்தல்ல நீங்க வெற்றி பெறுங்க, பெற்றால்தான் நீங்க வந்து பொது தேர்தல்ல தோத்து போயிடுவீங்க. ஏன்னா தமிழக வரலாறு அப்படித்தான் இருக்குது. இடைத்தேர்தல்ல நீங்க ஜெயிச்ச கட்சி எதுவுமே அதற்கு பின்னாடி வந்த பொது தேர்தல்ல ஜெயிக்கல அப்படின்னும் போது நீங்க தோக்க போகிறீங்க. ஒரு நல்ல தொடக்கம், இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே இருங்க, இடைத்தேர்தல்ல ஜெயிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் அண்ணாமலை சொல்றாரு. நாமளும் புரிஞ்சுக்கணும். சட்ட ஒழுங்கு வந்து ரொம்பவே சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தமிழகத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. இது வந்து கண்டிப்பா விக்ரவாண்டி தேர்தல்ல பிரதிபலிக்கும். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையா இருக்கட்டும், இன்க்ளூடிங் இந்த கொலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 130. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, தென் சென்னையில மத்திய சென்னையில தண்ணி வீட்டுல வந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிருச்சு. ஒரே ஒரு இரவு வந்த ஒரு வீட்டுல இருக்கிற கட்டுல டிவிய ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காது, டிவிஎஸ் 50 அல்லது இருசக்கர வாகனத்தை, மொபைல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருச்சு. அவங்க வெறும் 6000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. 6000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. ஓட்டு வந்து மாத்தி ஓட்டு போட்டு கோபம் இருந்திருக்கணுமா வேண்டாம்? என்னுடைய வீட்டுல நீ வந்து மழை நீர் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன், ஒரு சொட்டு தண்ணி கூட இனி வராது அப்படின்னு சொன்னீங்க. 4000 கோடி செலவழித்திருக்கிறதாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2000 கோடியும் சொல்றீங்க. பரவாயில்ல, பிரதிபலிக்கல. தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, அவ்வளவு பெரிய நிவாரணம் விஷயம் நடந்தது, தப்பு நடந்தது. உடனே அங்க வந்து நிர்மலா சீதாராமன் அம்மா போறாங்க, கமாண்டோஸ் போறாங்க. அந்த இடத்துல இருந்து மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் கனிமொழி அம்மாவுக்கு ஓட்டு போடுறாங்க. மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னேன், கொண்டு வராத. எப்ப கேட்டேன்? அன்னைக்கு தானே சொன்னேன், இன்னைக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க கிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு இன்னி வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் திமுகவை சட்டசபையில வச்சுக்கிட்டதே. ஒரு சட்டசபை தேர்தலுக்குள்ள ஜெயிச்சதுன்னா அடுத்த முறை திமுக ஜெயிச்சது இல்ல. அந்த வகையில 2026 வரைக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. முடிஞ்சா திருந்துங்க, அப்படி இல்லைன்னா வருத்தப்பட போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வேணா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேல வைக்கிறோம். அவங்கள திட்டி பிரயோஜனம். இந்த இடைத்தேர்தலோட ரிசல்ட் வச்சு எந்த கட்சி மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு நீங்க சொல்ல வரீங்க சார்? அப்போ இல்ல, விலைக்கு வாங்கிய திமுக பாமக 22,000 வாக்குகளை 24,000 வாக்குகளை அதிகமா வாங்குறத தடுக்க முடியாம பரிதரிச்சிருக்கு. அப்படி எடுத்துக்கோங்க. நாம் தமிழரை கட்சி பொறுத்த வரைக்கும் 2021லயும் சரி 24லயும் சரி 8,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தது. இப்ப 10,000 வாக்குகள் வாங்கி. அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி தேர்தல்ல நிக்காத காரணத்தினால நாம் தமிழர் கட்சி ஒரு 2,000 வாக்கு அதிகமா வெற்றி பெற்று. சோ இதை நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி நீங்க பார்க்க முடியாது. ஈரோடு கிழக்கிலையும் அப்படிதான் இருந்தது. ஈரோடு கிழக்கிலையும் நாம் தமிழர் கட்சியால 10,000 வாக்குகளுக்கு மேல வாங்க முடியல. சோ நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு சில பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தவிர அந்த கட்சிக்கு எந்த ஒரு மரியாதையும்
நாம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிலையில. ஆனால் பாமக அப்படி இல்லை. பாமக தன்னுடைய இன ரீதியான குல ரீதியான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அது உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கு. 24,000 வாக்குகள் இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டு போட்டதுல இருந்து அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேரத்துக்காக கொடுத்துறீங்க. ரொம்பவே நன்றிங்க சார்.